புரட்சி பண்ணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நமக்கு கண்டென்ட் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, கச்சத்தீவை மீட்கவில்லை அப்படின்னு சொல்லி, கச்சத்தீவை மீட்க தவறிவிட்டது திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கூட பெரிய டவுட், என்னது கச்சத்தீவா, அது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது இலங்கையில இருக்குது, இலங்கைக்கு தரை வந்துட்டாங்க அப்படின்னு. சரி, யார் இதை செஞ்சா, ஏன் திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, திமுக தான் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துச்சு. அது எப்படி திமுக கொடுத்தது? திமுக ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தது. சரி, இலங்கை என்பது ஒரு நாடு, அப்போ திமுக என்பது ஒரு மாநில கட்சி, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், திமுகவோடு அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது, அல்லது அன்றைக்கு காங்கிரஸ் பிரதமராக இருந்த அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது, அவர்களோடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்த திமுக. அப்படியா? சரி, யார் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தா? காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னது காங்கிரஸா? காங்கிரஸ் தான் 10 ஆண்டுகளுக்கு ஆட்சியிலே இல்லையே அப்படின்னு பார்த்தா, நோ, இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்துல கச்சத்தீவை கொடுத்தாங்க. என்னது, செத்து போன இந்திரா காந்தி அவர் தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, ஆமா. சரி, அந்த அம்மா கச்சத்தீவை கொடுத்தாங்க, திமுக கூட்டணி வச்சிருந்தது. இப்போ நீங்க 10 வருஷமா ஆட்சி காலத்துல இருந்தீங்களே, நீங்க என்ன செஞ்சீங்க ஜி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அப்போ நம்ம இந்த வரலாற்றை பார்க்கும்போது தான் தெரியுது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீறி, தமிழர்களுடைய உணர்வுகளை மீறி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அந்த கச்சத்தீவை கொடுத்தாங்க தான். சரி, இல்லை நம்ம சொல்லலை. அதை எப்படி நீங்க திமுக மீது குற்றச்சாட்டு வைக்க முடியும்? ஏன்னா திமுக இதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறது. அன்னைக்கு 1974 ஜூன் 26ஆம் தேதி அனைத்து கட்சியை கூட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு தீர்மானத்தை போடுறார். தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த ஒப்பந்தத்தை திருத்தி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் தீர்மானத்தை போடுறாரு. அந்த தீர்மானத்தில் அனைத்து கட்சியுமே கையெழுத்தெல்லாம் போடுறாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த அதிமுகவை தவிர்த்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வெளிநடப்பு செஞ்சிடறாங்க, கையெழுத்து போடல. இப்போ இதுதான் வரலாறு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நடத்தப்படுது. திராவிடர் கழகம் சார்பாக வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பரப்புரைகள், கூட்டம்லாம் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் தலைமையில நடக்குது. இப்போ இது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றம், மக்களவையெல்லாம் மாநிலங்களவையில் திமுகவினுடைய பேச்சாளர்களில் முக்கியமானவர்களான செழியன், திரு SS மலைச்சாமி, திரு செழியன் போன்றவர்களாம் பேசுகிறாங்க, கடுமையாக எதிர்க்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளவும் செஞ்ச திமுக மீது இன்றைக்கு நம்முடைய பிரதமர் ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சரி, தேர்தல் வந்துருச்சுல்ல, அதனால தான் நம்முடைய பிரதமருக்கு மீனவர்கள் மீது பாசம் வந்திருக்கு, கச்சத்தீவு மேலே பாசம் வந்திருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. நீங்கள் இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தீங்களே, கச்சத்தீவை போய் மீட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் அவங்கக்கிட்ட பதில் கிடையாது. இதே பாரதிய ஜனதா அரசு 2014 ஆகஸ்ட்ல உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அப்போ என்ன தெரியுமா, இவங்களுடைய அட்டார்னி ஜெனரலு, இந்தியாவினுடைய வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் திரு முகுல் ரோஹித் ஒன்று சொல்றார், இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு போரைத்தான் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுகிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் என்ன பேசுகிறாரு, என்ன சொன்னார் இந்த கச்சத்தீவு விஷயத்தில், அது இலங்கையினுடைய ஒரு பகுதி, நாம் எப்படி அதெல்லாம் எடுக்க முடியும்ட்டு இதெல்லாம் ஆதரித்து பேசிட்டு இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே பிரதமருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஊழல் ஊழல் ஊழல்னு பேசினாரு. தமிழ்நாட்டில் ஊழல் கட்சிகளுக்கா உங்களுடைய வாக்குன்ட்டு உன்ன சற்பெடுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல்னு பேசினாரு, அதுவும் இங்கே எடுபடல. வாரிசு அரசியல்னு பேசிட்டு இன்னைக்கு அவங்க வச்சிருக்கிற கூட்டணிக்கெல்லாம் பாருங்க, நம்ம சமூக நீதியினுடைய காவலராக, சமூக நீதியினுடைய அடையாளமாக திகழ்ந்த அப்படின்னு சொல்லிக்கிட்ட, தன்னைத்தானே சொல்லிக்கிட்ட நம்ம மருத்துவர் ஐயா இருக்காரு பாருங்க,
அவருடைய புள்ள மருத்துவர் அன்புமணி, அவர் யாரு? அது குடும்ப அரசியல் கிடையாதா? அதையும் தாண்டி மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மருமகளும் திரு டாக்டர் அன்புமணியோடைய மனைவியுமான சௌமியா அன்புமணி, அவங்க தேர்தலில் போட்டிடுறாங்க. நம்ம ஜிக்கு இது குடும்ப அரசியலா தெரியாதா? அடுத்தது தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. அதனால் கை சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் பார்த்தீங்களா? அவர் யாரு? திரு ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய மகன். அவர் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தார். அவருடைய பிள்ளை இன்னைக்கு நம்ம மோடிஜியோட கூட்டணியில் இருக்கிறார். அப்போ அவர் குடும்ப அரசியல் இல்லையான்னு கேட்டால் அதுக்கு வார்த்தையே கிடையாது. நேற்று கட்சியில சேர்ந்தவர் யாரு? நம்ம நாட்டாம. நைட்டு 2 மணிக்கு என்னுடைய மனைவியை நான் எழுப்பி கேட்டேன், நான் பிஜேபியில் போய் சேரட்டுமான்ட்டு. நீங்கள் எது செஞ்சாலும் அது சரியாதாங்க இருக்கும், போய் சேர்ந்துக்கோங்கன்னு அவங்க சொன்னாங்களாம். அதனால் போயிட்டு பாஜகவில் சேர்ந்தேன்னு சொன்னேன். திரு சரத்குமாரனுடைய மனைவி நடிகையுமான ராதிகா அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இது குடும்ப அரசியலில் வராதா? அப்படின்னா நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, ஆன்டி இண்டியன்னு சொல்லிடுவாங்க, அங்கிள் இண்டியன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது. அப்போ வாரிசு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அதற்கு அவர்களே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அடுத்தது ஊழல் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு பாஜக செய்திருக்கக்கூடிய இமாலய ஊழலை உலக நாடுகளை பார்த்து காரி துப்புற அளவுக்கு இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. 6000 கோடிகளுக்கு மேலாக தேர்தல் பத்திரங்களை வாங்கி நன்கொடையாக பெற்று இன்னைக்கு இவங்க ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அவர்களை உச்சநீதிமன்றம் தலையிலேயே மண்டையில அடித்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதுக்கு நம்ம முன்னாடி போட்ட வீடியோக்களை இதை பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் மேலே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1020 கோடி எங்களுக்கு கட்டணும், நிலுவைத் தொகை இருக்குதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை நோட்டீஸ் விடுது. ஏன்பா இத்தனை வருஷமா இருந்தீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? தேர்தல் வந்தாதான் இது தெரியுமா? காங்கிரஸனுடைய நிதியெல்லாம் முடக்குறீங்களே. திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. உச்சநீதிமன்றம் லெஃப்ட் ரைட்லேயே வாங்கி ஒழுங்காக ஓடி போயிடுன்னு சொல்லி ஜூனுக்கு கேஸ் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்கு, நாங்கள் அவங்கக்கிட்டலாம் வசூல் பண்ண மாட்டோம் விளாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்படி அடி மேலே அடி, இடி மேலே இடி நம்ம மோடி ஜிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கு. அதனால ஏதாச்சும் ஒன்று பேசணுமே அப்படின்றதுனால தமிழ்நாட்டுக்கு சரி கச்சத்தீவை பற்றி பேசுவோம், அது கொஞ்சம் சென்சிட்டிவான ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். நாம் கேட்குறது என்னன்னா, இன்னைக்கு கச்சத்தீவை பற்றி பேச தெரிஞ்ச உங்களுக்கு மீனவர்கள் அடித்து தாக்குதல் நடத்தப்பட்ட போது எங்கே போனீங்க? மீனவர்களை எத்தனை பேர் கைது செஞ்சு உள்ள வச்சாங்க இலங்கை படையினர்? எத்தனை மீனவர்களை சுட்டு சாவடிச்சாங்க? மீனவர்களுக்காகவே நாங்கள் தனி அமைச்சகம் வைக்கிறோன்னு சொன்னீங்களே, எங்கே போச்சு? அது மட்டுமா, இவர் பதவியேற்பு விழா நடத்தும் போது இலங்கையிலிருந்து அதிபரை கூட்டின்னு அப்படி என்ன சொல்ற சிவப்பு கம்பளம் விரிச்சு ராஜபக்சேவை நீங்க கூப்பிடலையா? தமிழ்நாட்டு தலைவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துருப்பாங்களா? அது மட்டும் இல்லாம இலங்கையினுடைய பொருளாதார சிக்கலை நான் மீட்டெடுக்கிறேன்னு சொல்லிட்டு குருஜி அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணாரு, கடன்களை வாரி வாரி வழங்கினாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு கச்சத்தீவை பத்தி தெரியலையா? தேர்தல் வந்தாதான் இதெல்லாம் தெரியுமா? இப்படியெல்லாம் நீங்கள் கதை விட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள், ஐயோ நம்ம மோடிஜி எவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு, அவர் பேசுகிறத வேற தமிழில் மொழிபெயர்த்து வேற போடுறாங்க, இப்படிலாம் மக்கள் மயங்கி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, நம்ம ஆடை பற்றி பேசுகிறாரு. என்னன்னா அவர் ஒரு நல்ல ஜாதியிலேருந்து வந்திருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம்! பிரதமர் போஸ்ட்ன்றதுலாம் உங்களுக்கு அழகா? அந்த போஸ்ட்ல உட்காந்துட்டு இப்படியா பேசுறது? அது என்ன ஜாதியிலே நல்ல ஜாதி கெட்ட ஜாதி? ஆமாம்மா, இவங்கெல்லாம் அப்படி தானே, பிரம்மாவுடைய நெத்தியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அடிமை வேலை செய்கிறவங்களாம் நல்ல ஜாதின்னு தானே வச்சுருப்பாங்க. இப்படி நம்முடைய பிரதமர் பேசியிருக்கிறாரு. சரிங்க பிரதமர், நாங்கள்லாம் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம். தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் கச்சத்தீவெல்லாம் மீட்க தேவையில்லை சார். கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி பேசின உடனே அருணாச்சல பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட இடங்களை சீனா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. ஆக்கிரமிப்பு செய்தது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துக்குமே சீன மொழியில் பேர் வச்சிருக்கிறாங்க. இதை எப்போ சார் மீட்டெடுக்க போகிறீங்க?
கச்சத்தீவை அப்புறம் நீங்க மீட்டெடுங்க. இந்திய நிறுவனங்களெல்லாம் கூறு போட்டு வித்தீங்கன்னு பார்த்தா இப்ப இந்தியாவே கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்களா? சீனாவை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு பிரதமருக்கு துணிச்சல் இருக்கா? ஒன்றிய அமைச்சருக்கு துணிச்சல் இருக்கா? வெளியுறவுத்துறை அமைச்சர் அவருக்கு துணிச்சல் இருக்கா? இப்போ இவங்கெல்லாம் வந்து எதுவுமே நம்ம ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் எதுவும் பேசவே மாட்டாங்க. திமுகனா எகிருவீங்க, அப்போ சீனானா அடங்கி போவீங்களா? ஒரு போதும் தமிழர்கள் ஏமாற மாட்டாங்க. நீங்க என்ன பேசினாலும் சரி, பாஜகவை வச்சு செய்யறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மீண்டும் மோடி அல்ல, வேண்டாம் மோடி, வேண்டவே வேண்டாம் மோடி என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் தமிழர்களை ஏமாற்று வித்தை வேலை செஞ்சு ஓட்டு வாங்கி ஏமாற்றி விடலாம் அப்படின்றத பிரதமர் அவர்களை கனவு காணாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் கச்சத்தீவை மீட்பதை விட்டுவிட்டு சீனாவிடமிருந்து இந்தியாவை மீட்டெடுங்கள் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லி தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.